Dear 11th standard students, இன்னைக்கு 11.6 வந்து 16th problem. We will be doing the 16th problem. இது substitution methodல தான் இது. Let the x minus a is equal to t அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே x இருக்கிறதுனால இங்கேயே x is equal to என்ன ஆகும்னாக்கா a plus t ஆகும். இந்த x நாம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா this becomes 1 ஆயிடும். இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். this is equal to dt by dx ஆயிடும். dx is equal to dt ன்னு போட்டுடுவோம். அப்போ இன்டகிரேஷன் வந்து என்ன ஆகுதுனாக்கா cos of x க்கு பதிலாக நாம a plus t ன்னு போட்டுடுவோம் by இங்க வந்து cos t. இப்போ dxன்ற இடத்துல வந்து dt ன்னு போட்டுடுவோம். இப்போ இந்த cos a plus b ஃபார்முலா cos a cos b minus sin a sin b அப்படிங்கிற ஃபார்முலா நாம போடுவோம். this is equal to integration வச்சுட்டு cos a cos b minus sin a sin b divided by cos t into dt. இப்போ this is equal to cos common denominatorங்கிறதுனால இந்த cos a cos t by cos t ன்னு போட்டுடலாம் minus sin a sin t by cos t போட்டுட்டு dt போட்டுட்டோம்னாக்கா இப்போ cos t இங்கே கேன்சல் ஆகிடும். will be left with integration of cos a with இந்த dt minus இங்கே sin a வந்து காமனாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா sin by cot வந்து tan ஆகிடும். tan t dt. இப்போ நாம இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா cos a கான்ஸ்டன்ட், அதனால this will be cos a into t அப்படின்ட்டு ஆயிடும். மைனஸ் sin a இங்க t தான், sin a கான்ஸ்டன்ட் வச்சுட்டு இதுக்கான இன்டகிரேஷன் வந்து cos of log secant t plus c எழுதிக்கலாம். இப்போ cos a அப்படி இருக்க t is equal to நம்ம x minus a ன்னு வச்சிருக்கோம். x minus a into cos a minus sin a into log of secant. இப்போ t க்கு பதிலா மறுபடியும் x minus a ன்னு எழுதிப்போம். x minus a போட்டுட்டு plus c போடுவோம். புக்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் புக்கில் வந்து x cos a ன்னு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துடலாம். x இன்ட்டு இதை cos a அப்படின்னு எழுதிக்கலாம். இது மைனஸ் a இன்ட்டு cos a minus sin a log of secant x minus a secant x minus a plus c ஆகும். இதுவும் கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே கான்ஸ்டன்ட்டாக எழுதிட்டு இதை x cos a minus sin a log of secant x minus a போட்டுட்டு plus c ன்னு போட்டிருப்பாங்க. இதனால ஏவும் cos a கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்து ஒரே கான்ஸ்டன்ட்டை போட்டிருப்பாங்க. இதோடு விட்டாலும் விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, தேங்க்யூ.